பையனை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம். யூஸ் த லாங்குவேஜ் இன் அ ரைட் வே. யூ ஆர் டாக்கிங் இன் அ குளோபல் ஃபோரம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் அந்த பிள்ளைட்ட அவனை கழட்டி விடணும். நாங்கள் 2 பேர் தான் டாப்பர்ஸு. அவன் கீழே இறங்கிட்டான், நான் மேலே ஏறுறேன். ஓகே, இப்போ என் தட்டில் சோறு இருந்தால் மட்டும் பார்க்க முடியாது. அவன் வாழ்க்கையை நான் பார்க்கணும். உன் காதல் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரில, ஆனால் உன் நட்பு ரொம்ப பெருசுடா. இப்படி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இன்றைக்கெல்லாம் கிடைக்கிறதே பெருசு. காதலிக்க ஆரம்பித்த பிறகு எக்கச்சக்கமாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் ஒரு பக்கமும், காதலுக்காக நான் இதையெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன், ஏன் மாறினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்புமாக இந்த பக்கம் இருக்காங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. காதலுக்காக என்னவெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க, என்னத்தையெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. பல இருக்குதே, எதை சொல்றது? அவங்க வந்து ரொம்ப ஜுவல்ஸ் மேலாம் ஆசைப்படுவாங்க. இப்போ லவ் பண்ற பையன் வந்து கிறிஸ்டினு, அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சொல்றா அது மாத்திக்கிறேன் அப்படின்னு. ஆனா எனக்கு அது வந்து ஒரு மாற்றமாவே தெரியல. ஏன்னா அது லவ்க்காக பண்றேன். இட்ஸ் a true love, you know. மாத்திக்கிட்டாதான் அவங்க வீட்ல அக்செப்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னதுக்காக தானே மாறி இருக்காங்க, காதலுக்காக மாறி இருக்கேங்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு என்ன காதலுக்காக என்னவெல்லாம் மாறி விட்டார்கள்? அப்படி கேளு. அவனுக்கு தூங்கறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்போ ஃபர்ஸ்ட் அந்த லவ்ன்ற ஒன்றத்துக்குள்ள போனானோ அப்பத்துலேருந்தே அவன் தூக்கம், ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. ஐயோ பாவம். கிளாஸ்ல தூங்குறது கெட்ட பழக்கம் தம்பி, அதை மாத்திக்கிட்டா நல்லது தானே. ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். வீட்லயும் தூங்குறது இல்லையா சார்? நைட்டு 3 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கான். சாப்பிடறது இல்ல, அல்சரே வந்துடுச்சு, ரத்த வண்டி தான் எடுத்தான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஏன் தம்பி தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல? அதான் தெரியல சார். தெரியல. அந்த நினைப்பிலே இருப்பீங்களா? அந்த பொண்ணை நினைச்சிட்டே இருப்பீங்களா? நினப்பு இருக்கும் சார், அதுக்குன்னு ஒரே அதே நினப்பில் இருக்க மாட்டேன் சார். அப்படியா? அந்த பிள்ளைலாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? தெரியல சார். அவங்களுக்கு இருப்போம் நினச்சிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள நம்மள டீல விட்டாங்க. டீல்ல உள்ள நியாயமா பேசுங்கடா. ஒன்றிடலம்மா முஞ்ச பார்த்தாலே தெரியல. வண்டி ஒன்று வச்சுருப்பான் சார். எப்போதுமே வந்து அவன் வண்டி என் வண்டின்னு இருக்காது, நம்ம வண்டின்னு தான் இருக்கும் அது. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நான் என்னமோ வண்டியை தூக்கி என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியே டீ கடைக்கு போனால் சாவி எடுத்துகிட்டு போயிடான் சார் கையோட. ஏய் சிடி சாவிடா கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறான், இப்போ வீட்டுக்கு புது மருமங்க வந்தால் சாவி கொத்த மருமகள்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றான் சார். புது பொண்ணு ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த சாவியை யார்கிட்ட கொடுப்பாங்க? வந்த பிறகு கொடுப்பாங்க. அது மாதிரி நான் கொடுத்தேன், அவ்வளோதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம் தம்பி. அந்த சாவியை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. அந்த பைக்கு நம்ம பைக்கா ஓம் பைக்கா, இவ்வளவுதான் ஒரு கேள்வி. நம்ம பைக் தாண்டா அது. இப்படி சொல்கிறான், ஆனால் பாக்கெட்டில் எதுக்கு சார் எடுத்து வச்சுக்கணும்? என்னால நம்ப முடியலையே. அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டெய்லி வெளில போய் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்காக ஒரு தடவை கூட பண்ணி தரல சார். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சீக்கிரமா எந்திரிக்கிறது, அவளுக்காக அழகா ட்ரெஸ் பண்றது, சரி எல்லாமே ஓகே. ஆனா அதை எங்க கிட்டயும் பண்ணலாம்ல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்னே. ஆமாடா. அப்படி மாறிட்டே ஒரு நியாயம் கேளுமான்னு சொன்னேன் நான். நீ என்ன சொல்ற? அவளுக்காக மாறி அவளுக்கு பிரியாணி செஞ்சுட்டு போறான், ஆனா எனக்கு செஞ்சு தரல. அப்போ அவருக்கு பிடிச்ச பிள்ளைக்கு லவ் பண்ற பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போறாப்ல. இதுல என்ன? அவ லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். இது வேறயா? அப்புறம் அதோட போவோம். அவ வேணான்னு சொல்லிட்டா சார். வேணான்னு சொன்ன வாட்டி இவ்வளவு பண்றான், எதுக்கு பண்ணணும்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம வந்து அவங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும் தனியாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கிடைக்கும். ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? நம்மளுக்காக இது பண்ணுறான்னு நம்ம தெரிவிக்கிறோம். அதை அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அந்த பொண்ணு இன்னொரு பையனை ஏற்கனவே லவ் பண்றாங்கிற விவரம் உங்களுக்கு எப்ப தெரியும்? 2 weeks back. இப்ப தெரிஞ்சவனே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. என்னடா சிரிப்பு? என்ன சார் தெரிஞ்சோனே ஹாப்பியா இல்ல, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தது. உண்மையா சொல்லுவோம். இல்ல கஷ்டமா இருந்தது. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். சைலண்ட் ஆயிட்டா ஒரு 2 நாள். அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவன் மூவ் ஆனானுல, அப்பயும் அந்த பொண்ணையே பாக்குறான். நினைச்சேன் திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகும். லோன்லியா ஃபீல் ஆனா தனியா இனியா போலாம், திரும்ப அந்த பொண்ணு பின்னாலே போறீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி அவங்க நான் விட்டுட்டேன். இவங்க கூட தான் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். முடிஞ்சு சார். ஓஹோ
கதை இப்படி போகுதா? அப்புறம் எங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தான். நான் அவளுக்குலாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அவ இன்னொருத்தன் கூட போயிட்டா அப்படிங்க. தம்பி ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. இந்த பொண்ணுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க, ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போயிட்டா இல்ல. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு தான் நீங்க பிரியாணியே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எங்ககிட்டே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கிளாஸ்லலாம் வந்து எனக்கும் அவனுக்கு தான் போட்டி போட்டு படிப்போம். அவன் 99 எடுத்துட்டு 1 மார்க் சென்டம் கேட்பான். இப்போ வந்து 39 எடுத்துட்டு 1 மார்க் ஜஸ்ட் பாஸ் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டான் அவன். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நல்லா படிக்கிற பையன் படிப்பை கோட்டை விட்டுறீங்களே, இது மோசமான மாற்றம் இல்லையான்னு கேட்குறேன். பரமா படிடா. அப்புறம் ஜெனியூனா இருக்கவர் பொய் பேசுறீங்க, ரெண்டுமே ஆபத்துல. என்ன யோசிக்கிற? பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். லவ் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டடீஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போல சார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? டைம் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஸ்டடீஸ். நாங்கள் 2 பேர் தான் டாப்பர்ஸு. அவன் கீழே இறங்கிட்டான், நான் மேலே ஏறுறேன். ஓகே, இப்போ என் தட்டில் சோறு இருந்தால் மட்டும் பார்க்க முடியாது, அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கணும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. உன் காதல் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியல, ஆனா உன் நட்பு ரொம்ப பெருசுடா. இப்படி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறதே பெருசு. அவங்க அவுட் சைட் ஃபுட் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, நம்ம கிட்டயும் சாப்பிட விட மாட்டாங்க. பட் லவ் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் சேஞ்ச். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அப்ப நான் கூப்பிட்டப்ப வரலையே, இப்ப மட்டும் ஏன் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பேசுறதே அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. டோட்டல் சேஞ்ச், ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டாங்க. என்கிட்ட வந்து என்னவே பொறுமையா பேசு, பொறுமையா பேசு, மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. டோட்டல் சேஞ்ச் ஓவர். நம்ம பார்த்தவங்களுக்கும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சேஞ்சரா இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆச்சு? எனக்கு மனசே கேக்கல. வெளியில எல்லாம் சாப்பிடாதாலே, கான்சியஸா ஃபுட்டை பார்த்து சாப்பிட்றாள். இப்போ கண்ட இடத்துலையும் சாப்பிட்றீங்களா? கேலரிஸ் கணக்கு பார்த்து சாப்பிட்டாலும் கண்ட இடத்தில் சாப்பிடுவது எப்படி? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. இவங்களெல்லாம் கூட்டு போனா தோசை இட்லி தான் சார் சாப்பிடுவாங்க, அதை வீட்லயே சாப்பிடலாமே சார். என்ன கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா நான் வேணானா சொல்ல போறேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. நான் மைதாவே ஆட் பண்ணிக்க மாட்டேன் சார் எப்பயுமே. வீட்லயும் பரோட்டா வாங்க மாட்டாங்க. பட் என் பார்ட்னர் வந்து பரோட்டா வெரியன். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? அப்ப என்ன சார் பிச்சு போட்டு சால்னா ஊத்தி சாப்பிடுமான்னு சொல்லும்போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும்? ஆமா, ஆயத்தோட வெடியுது அடைஞ்சிருச்சா? பரோட்டாவை நன்றாக தட்டி அடித்து பிச்சு போட்டு சால்னா ஊத்தி ஊற வச்சு. ஸோ இப்போ நீங்கள் பரோட்டா பிரியே ஆயிட்டீங்க. ஆமா சார். இவ்வளோ நேரம் அவன் பரோட்டா வெறியன்னு சொல்லிட்டு இருந்தால சார், நான் தான். ஓ, உங்க பார்ட்னர் அவரு? இவனா? நேரமா ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. அந்த சேஞ்ச் பண்ணவரே அவர் தான் சார். நெக்ஸ்ட். நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 2-3 வாட்டி ட்ரெஸ் எடுக்க போவோம் சார். அந்த டைமில் ட்ரெஸ் எடுக்கிற போகிறப்ப அவன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டான் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்போ லவ்வுக்கு அப்புறம் அவன் பண்ணுறான் சார். வாரத்துக்கு 2-3 வாட்டி அந்த பொண்ணோட போயிட்டு ஒரு 10 மணி வரைக்கும் 10 ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்ணுறான் சார். கேட்டால் எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கடா. பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எங்களோட சுத்துறது அவளுக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு சார். அதனால என்ன சொல்லியிருக்கானா, அவங்களோட சுத்தாதரா, முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும். நம்ம 2 பேர் தானே சேர்ந்து இருக்க போகிறோம். அப்போ அதனால என்ன இருக்குன்னா, இவன் ரொம்ப நாளாக எங்க கூட பேசாமல் இருந்திருக்கு. ஹாய் பாய், இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சார் எங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இதுதான் தவறான விஷயம். உங்களோட காலம் முழுக்க வர போறாங்க, சரி. ஆனா நீங்க வந்து அதுக்காக நண்பர்கள் எல்லாம் வேணான்னு சொல்றது வேணாண்டா, தப்பு பண்ற. வேணான்னு சொல்லு சார். நான் அவளுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் அவளுக்கு, இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் இவனுங்களுக்கு, அவ்வளோதான் சார். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு பிடிக்கிறன்ற ஒரே காரணம் என்ன செய்வான் சார், அவன் இப்போ ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் வைக்கும் போது உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்றான் சார். தம்பி, அதான் தான் லவ். நீங்க சிங்கிள் பாய்ஸ், உங்களுக்கு அந்த ஃபீல் புரியாது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அவனை கேட்கணும்னு நினச்சிருக்கேன் சார். நாளைக்கு வீட்டுக்கு வரப்போ அம்மா அப்பாவும் எனக்கு பிடிக்கல, அம்மா அப்பா விட்டு போன்னு சொன்னா விடுவாள சார்? ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அவளுக்கு ஃபீல் சார். அப்பா அம்மா வேறு. ஸோ அவள் அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருக்க மாட்டான், எனக்கு தெரியும். இருக்கட்டும். கொஞ்சம் நடிக்க வேண்டியிருக்கா நீங்க இப்போ? சார் நடிக்க வேண்டியது இல்லை சார். அவங்க வந்து என்ன ரொம்ப நம்புறாங்க சார். இவன் நம்பலானோ இல்லையோ, அவங்க என்ன ரொம்ப நம்புறாங்க சார். சரி, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ உங்களை நம்புறதுனா என்ன தெரியுமா, இவனோட பழகுனாலும் நீங்க கரெக்டாக தான் இருப்பீங்க. அவங்க இதுக்கு இந்த பையனை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம். சார் இவனை என்ன பண்ண சார்? யூஸ் த லாங்குவேஜ் இன் அ ரைட் வே. யூ ஆர் டாக்கிங் இன் அ குளோபல் ஃபோரம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், அந்த பிளேட் அவனை கழட்டி விடணும். செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. இந்த பையன் உங்களை அவாய்ட் பண்றதுக்கான காரணம் அந்த பெண் மட்டும்னு எனக்கு தோணல. நீங்களும் அந்த லவ்ல அதிகம் தலையிடுறீங்க.
கரெக்டா கட்டுப்பிட்டா. உங்களுடைய லாங்குவேஜ் உங்க பாவனைகள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா அவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கே. தம்பி இவர் சொல்லியிருக்காரா அந்த பொண்ணு ஒன்று ஆட்டி விற்கிறா டே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொல்றான்ல, அப்ப அந்த பொண்ணு பயப்படுறதுல தப்பு இல்லையே. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். உண்மையை தான் சார் சொன்னேன். கண்ட்ரோல் பண்றான் சார். இவனும் நடிக்கிறான் சார். என்ன நடிக்கிறாப்ல அப்படி? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. கூட இருக்கும்போது மட்டும் வெயிட் பண்ற மாதிரி நடிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ பொறுமை அவ்வளோ இதுல வருது. எப்படி சார் வருது? தம்பி அந்த காதல் நீங்க தலையிடுறீங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நீங்க கேர் எடுக்கிறேங்கிற பேர் வழியில அவன் காதலுக்குள்ள தலையிடுறீங்க. ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் சார். தம்பி தேவையில்லை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நண்பர்கள் இருப்பதும் காதலும் ஒண்ணு இல்ல, அது வேற மாதிரி சென்சிட்டிவிட்டிஸ் வச்சிருக்கு. அதோடைய குணாம்சங்கள் வேறு. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்க. கரெக்டு தான். பட் என்னமோ தெரியல சார். அவன் எங்களை விட்டு ரொம்ப பேக் போற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். மறுபடியும் முதல்ல இருந்தா காதலோட அந்த காதலோட போட்டி போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தனி, தார்மீக டிஸ்டன்ஸோட தான் நீங்க இருக்கணும். அதுதான் சரியா இருக்க முடியும். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்க. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க.